Hi friends, welcome back to Jehovah Shalom cooking and இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உள்ளங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான மற்றும் ரொம்பவே ஆரோக்கியமான பூண்டு சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காலையில் எழுந்ததுமே டிஃபனுக்கு இந்த சட்னியை வைக்கலாமா அந்த சட்னியை வைக்கலாமான்னு ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு இந்த பூண்டு சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். என்றைக்குமே இந்த பூண்டு சட்னியை தான் வைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கள் அத்தை வச்ச இந்த பூண்டு சட்னியை ஃபுல்லாக பார்த்துட்டு இதே ஸ்டைலில் உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள மற்ற மெம்பர்ஸ்க்கும் வச்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு சட்னி வைக்கிறதுக்கு ஒரு கையளவு பூண்டு எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க, 1 இனுக்கு கருவேப்பிலை, 6 வத்தல், சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே அளவு மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா தாராளமாக 3 பேர் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த உளுந்தம்பருப்பை போட்டு கூடவே பூண்டையும் போட்டுக்கோங்க, கூடவே கருவேப்பிலையையும் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கணும். அது மட்டும் இல்ல, உளுந்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கருகிற மாதிரி தெரிஞ்சுன்னா சிம்ல வச்சு வதக்கிக்கோங்க. இந்த பூண்டு சட்னியோட சுவை ரொம்ப அமோகமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ரொம்ப 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 ஆரோக்கியமானது. 3/4 பதத்துக்கு நல்லா பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருந்த அந்த வத்தல் புளி அதையும் போட்டு நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. பூண்டை குழம்பு வச்சு கொடுத்தாலும் பிள்ளைங்க அந்த பூண்டை மட்டும் ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த பூண்டையே நீங்க இப்படி சட்னியா அரைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க ஒமிட் பண்றதுக்கு வழியே கிடையாது. கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ருசியா இருக்கும் இந்த சட்னி. நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இது அப்படியே ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நம்ம யூஸ்வலா வைக்கிற தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதையே சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம். ஸோ நம்ம வித்தியாசமா இப்படி பூண்டு சட்னி அப்படின்னு வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே சட்னி வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், விதவிதமாக சட்னியை வச்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூண்டில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ரொம்ப 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 ஆரோக்கியமானது. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பூண்டை சட்னியாக வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை தாளித்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம், இது கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பொதுவாகவே நம்ம எந்த சட்னி வச்சாலும் 1 இனுக்கு கருவேப்பிலையை உருவி போட்டு அரைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலையை அப்படியே போட்டோம்னா ஒதுக்கி வச்சிருவாங்க. நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சட்னி கூடவே சேர்த்து அதனோட சத்துக்கள் முழுசா நம்ம உடம்புல சேரும். தாளிக்கிறதுக்கு கடாய அடுப்புல வச்சு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை இலைகளை போட்டு தாளிச்சு விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான மற்றும் ஆரோக்கியமான மணக்க பூண்டு சட்னி நொடியில் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தோசையோ இட்லியோ சூடாக ரெடி பண்ணி அதுக்கு இந்த பூண்டு சட்னியை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதனோட டேஸ்ட் அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த பூண்டு சட்னியை நம்ம சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் என்னோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெகோவா ஷாலோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ரங்கோலி பை சசிகலா ஃப்ரான்சிஸ் கோலம் சேனல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த சேனலையும் பார்த்து அதற்கும் உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.